ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ரம்யா ஸ்ட்ரீம் சேனல். நம்ம சேனலில் 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7வது திவ்ய தேசமான திருக்கண்டியூர் திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்பெருமான் பெயர் ஹரசாப விமோசன பெருமாள், கமலநாத பெருமாள். நின்ற திருக்கோலம். தாயார் பெயர் கமலவள்ளி நாச்சியார். தீர்த்தம் கமல புஷ்கரணி. இந்த கோயில் தஞ்சாவூர்லேருந்து திருவையார் போகிற ரூட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பஞ்சகமல கஷேத்திரம்னு பேர். கமல புஷ்கரணி, கமலக்ஷேத்திரம், கமல விமானம், கமலநாதன், கமலவள்ளி இது எல்லாத்தையுமே தாமரையோட தொடர்புபடுத்தியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் இந்த கோயிலுக்கு மங்களாசாசனம் பாடியிருக்கிறார். பிரம்மனோட ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எடுத்ததுனால அந்த தலை சிவபெருமான் கையிலேயே ஒட்டிக்கிச்சு. அதற்கு சாப விமோசனம் தேடி சிவபெருமான் இத்தலை பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் அடைந்தார். அதனால தான் இத்தலை பெருமாளுக்கு ஹரசாப விமோசனன்னு பெயர் வந்தது. இங்கே பிரம்மனுக்கும் சிவனுக்கும் தனி கோயில் அமைஞ்சிருக்கு. சந்தான கோபாலகிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன் 2 விதமான தெய்வங்கள் இங்கே இருக்குது. சிவபெருமான் ஆழகால விஷம் உண்டதுனால திருநீலகண்டன் அவருக்கு பெயர். திருநீலகண்டனுடைய சாபத்தை போக்கினதுனால கண்டியூர் என்றும் பிறகு திருக்கண்டியூர் என்றும் பெயர் வந்தது. இந்த கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இங்குள்ள பெருமாளை அனுமனும் கருடாழ்வாரும் ஒரு சேர மூலவரை பார்த்தபடி சேவை செய்வது தனிச்சிறப்பு. சக்கரத்தாழ்வார் இடது கால் முன்னே எட்டி நிற்கிறார். 16 கரங்களுடன் அருள் புரிகிறார். இத்தல பெருமாளை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம், முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.